ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீன் உடையாமல் உதிராமல் வீட்டிலையே அரைச்சி செஞ்ச மசாலாவை வச்சு சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து காஞ்ச மிளகா வத்தல், அது நான் 18லேருந்து 20, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகும் காஞ்ச வத்தலும் கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே மல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பூண்டு பார்த்திங்கன்னா 7 பல், இது பெரிய பூண்டுன்றதுனால நான் லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஜீரகமும் சோம்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ இது நல்லா வறுத்து முறுமுறுன்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்செடுக்க போகிறோம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றிட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்போ மிக்சியில் இருக்குது. இதில் நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக அந்த மசாலா மிக்ஸ் ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் அந்த ஹாஃப் லெமன், நல்ல பெரிய லெமன், இது ஹாஃப் லெமன் ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு விட்டுறேன். லெமன் மட்டும் புழிஞ்சதுக்கப்புறமா நான் லைட்டாக கொரகொரப்பாக நல்லா எல்லாம் அரைஞ்ச மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் இப்படி தான் அரைச்சிருக்கேன். ஸோ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் நல்லா வலுவலுப்பாக தண்ணி ரொம்ப சேர்க்காமல் கரெக்டாக திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ நமக்கு மீனை பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மசாலா நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த அளவு, இது 12லேருந்து 15 பீஸ் மீன் துண்டு, அதாவது கரெக்டாக 12 பீஸ். நான் இன்றைக்கி 12 பீஸ் தான் எடுத்திருக்கேன். 12 மீன் துண்டு பெரட்டுறதுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ இந்த மீன் எல்லாத்தையும் நான் பெரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல மசாலா உள்ள அந்த கேப்லாம் இருந்துச்சுன்னா நல்லா தடை விட்டுக்கோங்க. வேறு ஏதாவது, நான் நெய் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா நீளமான மீன் நல்லா நடுவில் கோடு போட்டு அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் நல்லா அந்த உள்ளே மசாலா இறங்குற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் திக்காக இருந்தால் தான் அந்த மீன் மேலே ஒட்டும், பொரிச்சு எடுக்கும்போது உதிராமல் இருக்கும். எல்லா மீன்லேயும் நான் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மினிமம் 1 மணி நேரமாச்சு நல்லா மேரினேட் பண்ணி மீன் ஊறணும் அந்த மசாலாவில். உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் பெரட்டி மீன் பொரிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் போய் வச்சுருங்க. டக்குன்ட்டு கொஞ்சம் மசாலா ஈஸியாக பிடிக்கும். அண்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 hours, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிக நேரம் ஊற வைக்கிறீங்களோ மசாலாவோட, ஸோ அந்த அளவுக்கு உள்ள ஃப்ளேவர் மசாலா அந்த இது எல்லாமே உள்ளே இறங்கும். நான் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா பொரிச்சிட்டு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுக்கிறத விட இரும்பு தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை இந்த மாதிரி பொரிச்சு தான் எடுக்க போகிறேன் எண்ணெயில். மெதுவாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஆட் பண்ணுங்கள். மீன் சைடில் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பரட்டி போடுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பரட்டி போட்டிங்கன்னா மசாலாலாம் பிரிஞ்சு வரும் அண்ட் மீனும் உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். மெதுவாக பார்த்து பரட்டிக்கோங்க. மீன் சூப்பராக குக் ஆயிடுச்சு. நல்லா 2 பக்கமும் நல்லா முருகலாம் கலர் சேஞ்ச் ஆகி ரெட்டிஷாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் மீன் உடையவும் இல்லை அண்ட் மசாலாவும் பிரிஞ்சு வரலை. இதே மாதிரி எனக்கு தேவையான லஞ்சுக்கு தேவையான மீன் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மசாலா வீட்டிலே அரைச்சி செஞ்ச மசாலா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன தான் ரெடிமேட் மிக்ஸ் மசாலா அந்த பேக்கெட் வாங்கி ஆட் பண்ணாலுமே வீட்டில் அந்த ஃப்ரெஷ்ஷாக கையோடு அரைச்சி அந்த செய்கிற அந்த மசாலா பெரட்டி அந்த மீன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. உள்ளே நல்லா வெந்திருக்கு அண்ட் மசாலாவும் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. மீன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.